Hello friends, welcome to Lukshika Samel. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து 250 கிராம் இருக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம பருப்பை வேக விட்டுடலாங்க. நான் வந்து எந்த கப்பில் பருப்பு எடுத்தனோ அந்த கப்பில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகாய், 4 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்க்கலைங்க, அதனால் 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் புளி சேர்த்தீங்கன்னா இதில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சாச்சு. 4 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் முள்ளங்கி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 பெரிய சைஸ் முள்ளங்கியை தோல் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முள்ளங்கியை நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா ஸ்மெல் போகட்டும். நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதி வந்துருச்சு. முள்ளங்கியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் பருப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிடல அந்த பருப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்ட பிறகு அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஹைலேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு ஒரு கொதி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த முள்ளங்கி சாம்பார் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.